ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். நம்ம குமரன் வந்துட்டு விஜயோட காரை வந்து என்ன இவ்வளோ டஸ்ட்டாக இருக்கே, சரி நம்ம தானே இதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் வாஷ் பண்ணிகிட்டு இருக்காரு. உனக்கு காவேரி வந்துட்டு ஏன் மாமா இதெல்லாம் பண்ணுறீங்க, விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இல்லை பரவாயில்லம்மா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கங்காவும் வந்து சரி பரவாயில்ல விட அவர் பண்ணிட்டு போகிறாரு அப்படிங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம விஜய் வந்துட்டு சரி பாஸ், நம்ம எதுவும் வெளில போகலாம், எதுவும் வண்டி எதுவும் அரேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. என்ன இப்படி கேட்குறீங்க, இது எங்கள் ஊர், நான் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தா இங்கே நம்ம கங்கா இருந்துட்டு காவேரிகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. சரி எப்படியோ நீ வந்து போய் ஒரு நல்ல இடத்துல தான் மேரேஜ் பண்ணிட்டேன், என்ன அவரை பார்க்க தான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லைக்கா, உனக்கு பார்வை பார்த்தா அப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், அவர் தான் வந்து பணத்தை வந்து தொலைச்சிட்டாரு, நீ எப்படி பணத்தை வந்து ஏற்பாடு பண்ண அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு வந்து கங்காட்ட வந்து என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே முடிச்சுட்ருக்காங்க. இங்கே நம்ம விஜய் இருந்து இதெல்லாம் கேட்டுட்ருக்காரு. சரி அதெல்லாம் விடுக்கா, எப்படியோ அதை வந்து நான் ஏற்பாடு பண்ணிட்டேன் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த நேரம் பார்த்து நம்ம குமரனோட அம்மா வராங்க. ஏண்டா வந்தியே, நம்ம வீட்டுக்கு வரணும்னு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்டு அவங்க சண்டையை ஆரம்பிச்சிட்டாங்க. விடுமா, நேற்று தாம்மா நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜயை பார்க்க தர்றாங்க. எப்படி தம்பி இருக்கீங்க, இவன் எப்போவுமே இப்படி தான், எல்லாம் இவளால் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நம்ம காவேரி வந்துட்டு அத்தை அதெல்லாம் இருக்கட்டும், இந்தாங்க முதல்ல இதை குடிங்க அப்படின்னு சொல்லி குடிக்கிறாங்க. என்னடி இது அப்படின்னு கேட்டு, இவளுக்கு ஒன்றுமே தெரியாது தம்பி, சமைக்கவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு விஜய் காமெடி பண்ணி சிரிச்சிட்டு இருக்கிறாரு.